ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனி தாட்ஸ். இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 அதில் பார்க்க போகிற டாபிக் வந்து பேட்டர்ன் பிரிண்டிங் இல்லைனா டிசைன் பிரிண்டிங். இந்த இமேஜில் இருக்க டிசைனை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான C++ ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் லைன் வந்து ஹாஸ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். இந்த ப்ரோக்ராமில் Cin, Cout அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து ப்ரோக்ராம்லாம் IO ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மெயின்கிறது கீவேர்டு. இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் வந்து இன்டீஜர் ஓப்பன் ப்ராக்கெட். 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். Cout நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும், என்டர் ரோஸ் கவுண்ட். ஸோ எத்தனை ரோ வேணும் அப்படிங்கிற கவுண்ட்டை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. Cin x. ஸோ நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா. அதுக்கப்புறம் ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் கண்ட்ரோல் வேரியபிள் வந்து i, அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அந்த கண்ட்ரோல் வேரியபிளுக்கு அதை இனிஷியலைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து 1, i <= x, i++. ஸோ ஐயோட வேல்யூ வந்து எக்ஸுக்கு சின்னதாக இருக்க வரைக்கும் இல்லைனா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்க வரைக்கும் இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த பாடி ஆஃப் த லூப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபார் கண்ட்ரோல் வேரியபிள் வந்து j, அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ அதுக்கு இனிஷியல் வேல்யூ வந்து 5 அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. 5 <= i, i-. ஸோ இது வரைக்கும் பார்த்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே i++, j++ அது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து j-, அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Cout ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டுட்டு ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் கடைசி லைன் வந்து என்னென்னா Cout/n. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து கண்ட்ரோல் வேரியபிள் வந்து i and j யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட டேட்டா டைப் வந்து கேரக்டர். இந்த வீடியோவில் வந்து சின்ன டிஃப்ரெண்ட்டு, கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண வேண்டியது வந்து இன்டீஜர். ஸோ அதனால் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்துடலாம். கண்ட்ரோல் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய். அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அடுத்த லைனில் வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும், என்டர் த ரோ கவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும், என்டர் தி ரோஸ் கவுண்ட். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் 5 அப்படின்னு என்டர் பண்ணுறீங்க. நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகிடும், x = 5 அப்படின்னு அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் i <= x, i++. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1, <= எக்ஸோட வேல்யூ வந்து 5. கண்ட்ரோல் வந்து செக் பண்ணோம், கண்ட்ரோல் வந்து ட்ரூ, கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால் வந்து ஃபஸ்ட் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபஸ்ட் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க, நெஸ்டட் ஃபார் லூப். ஃபார் இன்ட் j = 5, j <= i, j-. ஸோ ஜேவோட இனிஷியல் வேல்யூ வந்து 5 <= ஐயோட இனிஷியல் வேல்யூ வந்து 1. கண்டிஷன் வந்து ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ. அதனால் செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Cout ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 5. ஸோ இது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். செகண்ட் ஃபார் லூப்போட அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஜேயோட வேல்யூ மாடிஃபை பண்ணுறாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா j-. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஜேயோட கரண்ட் வேல்யூலேருந்து 1 கழிச்சு திருப்பி ஜேயில் ஸ்டோர் பண்ண அப்படி அர்த்தம். ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 5. ஸோ 5 - 1 ஜேக்கு புது வேல்யூ கிடைக்கிது 4 அப்படின்னு. இந்த ஜேவை எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப் செக் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து என்ன, j <= i. ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 4, 4 <= i. ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 1. ஸோ கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Cout ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து என்ன, 4. ஸோ 4 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு 4 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஜேயோட வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து j-. ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 4. ஸோ 4 - 1 ஜேக்கு புது வேல்யூ கிடைக்கிது 3 அப்படின்னு.
இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப்போட கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து என்ன, ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் ட்ரூ. அதனால் வந்து செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். செகண்ட் ஃபார் லூப்போட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேவோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 3, ஸோ 3 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு 3 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஜேவோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஜேவோட வேல்யூ வந்து 3 -1 2, ஜேக்கு புது வேல்யூ கிடைக்குது 2. இந்த புது வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 1, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 2, ஸோ இது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அப்படியே ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஜேவோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 2 -1, ஜேக்கு புது வேல்யூ கிடைக்கிது 1ன்னு. இந்த ஜேவோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப் செக் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து என்னென்னா, ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட வேல்யூ வந்து 1 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1, ஸோ கண்டிஷன் வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 1, ஸோ 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஜேவோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக ஜேவோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஜேவோட வேல்யூ வந்து 1 -1 0. இந்த புது வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட டெஸ்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா, ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 0, ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 1, கண்டிஷன் ஃபால்ஸு அப்படின்னால செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்லேருந்து வெளியே வந்துடும். செகண்ட் ஃபார் லூப் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. cout/n. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் சைக்கிள் வரப்போ, நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட் வரப்போ நியூ லைனில் அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இது மாதிரி ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கர்சர் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பிரிண்டிங் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் I++ ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 1 ஆட் பண்ணுறாங்க. ஐக்கு புது வேல்யூ கிடைக்குது 2 அப்படின்னு. இந்த ஐயோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபார் லூப் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் கண்டிஷன் வந்து என்னென்னா, ஃபார் இன்ட் ஐ, அதுக்கு புது வேல்யூ கிடச்சிருக்கு 2 அப்படின்னு. ஸோ I <= X I++. ஸோ ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 2, எக்ஸோட கரண்ட் வேல்யூ வந்து 5, கண்டிஷன் வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளார இன்னொரு லூப் கொடுத்துருக்காங்க, நெஸ்டட் லூப்பு. ஃபார் ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜே மைனஸ். ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 5, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 2, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். cout ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து என்ன, 5. ஸோ இந்த 5ங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஜேவோட வேல்யூ மாற்றுறாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 5 -1, ஜேக்கு புது வேல்யூ கிடைக்கிது 4 அப்படின்னு. இந்த ஜேவோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப் செக் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து என்ன, ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட நியூ வேல்யூ வந்து 4, ஐயோட வேல்யூ வந்து 2, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஜேவோட வேல்யூ வந்து என்ன, 4ங்கிறது அவுட்புட்டில் இப்போ பிரிண்ட் ஆகும். ஜேவோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஜேவோட வேல்யூ மாற்றுவாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 4, அதோட 1 மைனஸ் பண்ணணும். ஜேக்கு புது வேல்யூ கிடைக்குது 3 அப்படின்னு. இந்த ஜேவோட புது வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப் செக் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட டெஸ்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா, ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 2, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேவோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 3 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக ஜேவோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஜே 3 -1 2, இந்த 2 எடுத்து போயிட்டு மறுபடியும் செகண்ட் ஃபார் லூப் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2, கண்டிஷன் ட்ரூ.
கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 2 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஜேயோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஜேயோட வேல்யூ மைனஸ் பண்ணும். ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 2 மைனஸ் வந்து 1, ஜேக்கு புது வேல்யூ கிடைக்கிது 1 அப்படின்னு. இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப்போட டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஜே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஐ, ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 1, ஐயோட வேல்யூ வந்து 2, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸு அப்படின்னால செகண்ட் ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். செகண்ட் ஃபார் லூப் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட லாஸ்ட் லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது வந்து என்னென்னா சிஅவுட் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பிரிண்டிங் வந்து அடுத்த லைன்லேருந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் I++ ஸ்டேட்மெண்ட் மூலமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஈக்குவல் டு ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 2லேருந்து ஒன்று கூட்டினா ஐக்கு வந்து புது வேல்யூ கிடைக்குது 3 அப்படின்னு. இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபார் லூப் செக் பண்ணுவாங்க. I<= எக்ஸு. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 3, எக்ஸோட வேல்யூ வந்து 5, கண்டிஷன் ட்ரூ. அதனால் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க, நெஸ்டட் லூப்பு. அதோட கண்டிஷன் வந்து என்னென்னா ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 5, ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐஏ, ஜே மைனஸ் மைனஸ். ஸோ ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 5 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 3, கண்டிஷன் ட்ரூ. அதனால் செகண்ட் ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். சிஅவுட் ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு ஜேயோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 5, அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஜேயோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஜேயோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஜேயோட வேல்யூ வந்து 5 மைனஸ் 1, ஜேக்கு புது வேல்யூ கிடைக்குது 4 அப்படின்னு. இந்த 4 எடுத்துகிட்டு போய்ட்டு செகண்ட் ஃபார் லூப் செக் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து என்ன, ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐ. ஸோ 4 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 3, கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. சிஅவுட் ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 4 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஜேயோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுவாங்க. 4 மைனஸ் 1, ஜேக்கு வந்து புது வேல்யூ கிடைக்குது 3 அப்படின்னு. இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐ, ஜேயோட வேல்யூ வந்து 3, ஐயோட வேல்யூ வந்து 3, கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால் வந்து ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 3 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஜேயோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 மைனஸ் 1 2. இந்த ஜேயோட புது வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐ, ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 2, ஐயோட வேல்யூ வந்து 3, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு அப்படின்னால செகண்ட் ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். செகண்ட் ஃபார் லூப் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட லாஸ்ட் லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது வந்து என்னென்னா சிஅவுட் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் I++ ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 3 + 1, ஐக்கு புது வேல்யூ கிடைக்குது 4 அப்படின்னு. இந்த ஐயோட புது வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட டெஸ்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா I<= எக்ஸு, ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 4, எக்ஸோட வேல்யூ வந்து 5, கண்டிஷன் வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஜே ஈக்குவல் டு 5, ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐஏ, ஜே மைனஸ் ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 5 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 4, கண்டிஷன் வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேயோட கரண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஜேயோட கரண்ட் வேல்யூ வந்து 5 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஜேயோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். ஜே மைனஸ் 5 மைனஸ் 1, ஜேக்கு வந்து புது வேல்யூ 4 கிடைக்கும். இந்த ஜேயோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப்போட டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐ, 4 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. சிஅவுட் ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு ஜேயோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க.
ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 4, அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜே மைனஸ் மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஜேவோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். 4 மைனஸ் 1, ஜேக்கு வந்து புது வேல்யூ கிடைக்கும் 3 அப்படின்னு. இந்த புது வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட புது வேல்யூ வந்து 3, 3 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து 4, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு, அதனால் லூப் போட்டு வெளியே வந்துடும். லூப் விட்டு வெளியே வரப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணணும். நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 4, ஸோ ஐக்கு புது வேல்யூ கிடைக்குது 5 அப்படின்னு. இந்த 5 எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபார் லூப் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஃபார் ஐ ஈக்குவல் டு 5, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு, ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஜே ஈக்குவல் டு 5, ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐ, ஜே மைனஸ் மைனஸ், ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 5, 5 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 5, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால ஜேவோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 5, இது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே மைனஸ் மைனஸ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஜேவோட வேல்யூ வந்து ஒன்று ரெடியூஸ் ஆகும். ஜேவோட கரண்ட் வேல்யூ வந்து 5 மைனஸ் 1, ஜேக்கு வந்து புது வேல்யூ கிடைக்குது 4 அப்படின்னு. இந்த புது ஜே வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃபார் லூப் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஐ, ஜேவோட நியூ வேல்யூ வந்து என்ன 4, 4 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸு அப்படின்னால செகண்ட் ஃபாரில் போட்டு வெளியே வந்துடும். செகண்ட் ஃபாரில் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபாரில் போட லாஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். லாஸ்ட் என். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரில் போட லாஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஐயோட வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 5, 5 ப்ளஸ் 1, ஐக்கு புது வேல்யூ வந்து 6ன்னு கிடைக்கும். இந்த ஐயோட புது வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபாரில் இப்போ செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரில் கண்டிஷன் வந்து என்னென்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு, ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 6, எக்ஸோட கரண்ட் வேல்யூ வந்து 5, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸு அப்படின்னால லூப் போட்டு வெளியே வந்துடும். இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நமக்கு தேவையான அவுட்புட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வந்து இந்த 5 லைன் மட்டும்தான். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு புரிதலுக்கான மட்டும்தான். இந்த வீடியோ மூலியமாக இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் வச்சு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிட் 10ஓட முந்தைய வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.